Hello everyone. Welcome to the spoken English course for the beginners. Today is the 15th day session of the 30 days course. இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது future continuous tense. அதாவது the usage of will be அப்படின்ற auxiliary verb-ஓட யூசேஜை தான் இன்றைய ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். That is very easy. நாங்கள் ஆல்ரெடி past and present continuous tenses பற்றி பார்த்தோம். ஓகே, வாட் ஆர் த continuous tense? continuous என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயற்பாடுகளை பற்றி பேசுவது தான் continuous tense. ஓகே, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், இவ்வாறாக. அதே போல் எதிர்காலத்தில் நான் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருப்பேன். ஓகே, நாளை இந்த டைமில் நான் தூங்கி கொண்டிருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு கால் பண்ணாதே, அந்த டைமில் எனக்கு கால் பண்ணாதே, அந்த டைமில் நான் உறங்கி கொண்டிருப்பேன். அதே போல் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்த டைம் நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேன். ஓகே, இவ்வாறாக எதிர்காலத்தில் செய்து கொண்டிருப்பேன் அல்லது வேறொருவர் செய்து கொண்டிருப்பார் அப்படின்று எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் விடயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இந்த டைப் ஆஃப், அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்குவோம். இதோட சென்டென்ஸ் ஃபார்மேட் வெரி ஈஸியர் தேன் பாஸ்ட் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்சஸ். என்றால் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரே ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணப்படும். வாட் இஸ் தேட்? will be அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை மட்டும்தான் த்ரூ அவுட் த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் 3 விதமான ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணினோம் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஏற்ற விதமாக ஐ என்றால் ஆம், he she it என்றால் is, we you they என்றால் are. அண்டர்ஸ்டுட்? அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ, he she it என்பவற்றுக்கு was அப்படின்ற ஹெல்பிங் வேர்பும், we you they ஆகிய சப்ஜெக்ட்ஸ்க்கு were அப்படின்ற ஹெல்பிங் வேர்பும் யூஸ் பண்ணினோம். பட் ஃப்யூச்சர், எதிர்காலம் பற்றி, எதிர்காலத்தில் தொடர்ச்சியான விஷயங்களை பேசும் பொழுது, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸை உருவாக்கும் பொழுது நாங்கள் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுக்கும் ஐ, வி யூ தே, ஹி ஷி இட் அனைத்திற்கும் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது வில் பி. நன்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வரக்கூடியது மெயின் வேர்ப். ஓகே, மெயினாக நாங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன். உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஸ்லீப், ஸ்லீப்போட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்லீப்பிங். எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்றா ரைட்டிங் என்பதற்கு ஐஎன்ஜி சேர்த்து ரைட்டிங். ஐ வில் பி ஸ்லீப்பிங், he will be writing, you will be writing. Easy. Let's see some example sentences. I will be writing the exam next week. நான் subject I, அதோட வரக்கூடியது helping verb will be. அதுக்கு அடுத்ததாக மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ரைட்டிங். ஐ வில் பி ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருப்பேன். என்ன எழுதி கொண்டிருப்பேன்? தி எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேன். எப்போ? நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு எதிர்காலத்துக்குரிய டைம். அப்போ நெக்ஸ்ட் வீக் என்பது அடுத்த வாரம். I will be writing the exam next week. See the next example. He என்பது subject, will be என்பது helping verb. அடுத்ததாக main verb play, அதோட ing format playing. He will be playing
அவன் விளையாடிக் கொண்டிருப்பான். என்ன விளையாடிக் கொண்டிருப்பான்? கிரிக்கெட். He will be playing cricket tomorrow. நாளை அவன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருப்பான். ஓகே, எவ்வளவு ஈஸியாக சென்டென்சஸை உருவாக்கலாம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஷீ வில் பி ஃபாலோவிங். அவள் ஃபாலோ செய்து கொண்டிருப்பாள். ஓகே, ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாள். அ கோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் அவள் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாள். இட் வில் பி ஸ்லீப்பிங். அது உறங்கிக் கொண்டிருக்கும். when I'll go to school. நான் ஸ்கூல் போகும் பொழுது அது உறங்கிக் கொண்டிருக்கும். ஓகே, இட் வில் பி ஸ்லீப்பிங் when I'll go to school. we will be going out tomorrow. நாங்கள் நாளை வெளியே போய்க் கொண்டிருப்போம். understood? next one, you will be working. நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். கண்டினியூஸாக நீ இந்த டைமில் நாளை அல்லது நாளை மறுநாள் இவ்வாறு ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். தே வில் பி குக்கிங். அவர்கள் சமையல் செய்து கொண்டிருப்பார்கள். ஓகே, நீங்கள் இங்கே ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்ததாக ஹெல்பிங் வேர்பாக வில் பி யூஸ் பண்ணப்படும், அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆக்ஷன், அதோட ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, இவ்வாறாகத்தான் ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். அடுத்து என்னென்னா, இந்த ஐ வில் பி அப்படின்றத எங்களுக்கு கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது சுருக்கி ஐல் பி அப்படின்று யூஸ் பண்ணலாம். பேச்சு வழக்கில் நார்மலாக இவ்வாறாக கண்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஃபார்மை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படி? I'll be writing, I'll be writing. He'll be playing, she'll be following. It'll be sleeping. We'll be going. You will be working. They'll be cooking. ஸோ இதே மாதிரியாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ்ட நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, நான் நாளை இந்த டைமில் உறங்கிக் கொண்டிருக்க மாட்டேன். ஸோ அப்சல்யூட்லி அந்த டைம் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. இவ்வாறாக தொடர்ச்சியான ஒரு ஆக்ஷனை நான் எதிர்காலத்தில் செய்து கொண்டிருக்க மாட்டேன். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்குமாண்டா, ஆக்ஸிலரி வேர்பாக வில் பி யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த வில் பி என்பதற்கு இடையில் ஒரு நாட் சேர்க்க வேண்டும். வில் நாட் பி, ஐ வில் நாட் பி, ஹீ வில் நாட் பி, யூ வில் நாட் பி. That is the slight change that we have to do for make negative sentences. I will not be writing the exam next week. நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க மாட்டேன். He will not be playing cricket tomorrow. அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டான். She will not be following a course next month. அவள் அடுத்த மாதம் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க மாட்டாள். It will not be sleeping when I'll go to school. நான் ஸ்கூல் போகும்போது அது உறங்கிக் கொண்டிருக்காது. We will not be going out tomorrow. நாங்கள் நாளை வெளியே போய்க் கொண்டிருக்க மாட்டோம். You will not be working. நீ வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாய். They will not be cooking. அவர்கள் சமைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஸோ இவ்வாறாக ஐ வில் நாட் பி அப்படின்றத எங்களால் சுருக்கி கண்ட்ராக்ட் பண்ணி எவ்வாறு சொல்ல முடியும்டா, I'll not be writing. He'll not be playing. She'll not be following.
It'll not be sleeping. We'll not be going. You'll not be working. They'll not be cooking. ஸோ இதே போல் வேறொரு விதமாகவும் எங்களால் இவற்றை கண்ட்ராக்ட் பண்ணி சொல்லலாம். அது எப்படி? I won't be writing. He won't be playing. She won't be following. It won't be sleeping. We won't be going. You won't be working. They won't be cooking. Understood? ஸோ இதே விடயத்தை நாங்கள் கொஷனாக மாற்றி கேட்போம்டா அதை எவ்வாறு கேட்பது? ஓகே, நாளை இந்த டைமில் நீ உறங்கி கொண்டிருப்பாயா? நான் உனக்கு கால் செய்யணும், கால் பண்ணணும். ஓகே, இந்த டைம் கால் பண்ணட்டுமா? நீ உறங்கி கொண்டிருப்பாயா? இவ்வாறாக நாங்கள் எப்படி கொஸ்டின் பண்ணுவது? அதுக்காக நாங்கள் ஹெல்பிங் வேர்பான வில் இனை சப்ஜெக்டுக்கு முன்னாடியும் பீனை சப்ஜெக்டுக்கு பின்னாடியும் யூஸ் பண்ண வேண்டும். Will I be sleeping? Will you be sleeping? Understood? Will I be writing the exam next week? நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேனா? Will he be playing cricket tomorrow? அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பானா? Will she be following a course next month? அவள் அடுத்த மாதம் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பாளா? Will it be sleeping when I'll go to school? நான் ஸ்கூல் போகும்போது அது உறங்கிக் கொண்டிருக்குமா? Will we be going out tomorrow? நாங்கள் நாளை வெளியே போய்கொண்டிருப்போமா? Will you be working? நீ வேலை செய்து கொண்டிருப்பாயா? ஓகே, ஃப்யூச்சரில் நீ வேலை செஞ்சு கொண்டிருப்பாயா? Will they be cooking? அவர்கள் சமைச்சு கொண்டிருப்பாங்களா? அண்டர்ஸ்டுட்? இதே மாதிரி எங்களுக்கு இந்த கொஷின்ஸை நெகட்டிவாகவும் கேட்கலாம். ஓகே, நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க மாட்டேனா? அது எப்படி கேட்பது? வில்லுக்கு ஒரு நாட் சேர்க்கணும். வில் நாட், வில் நாட் ஐ பி ரைட்டிங், வில் நாட் ஐ பி ரைட்டிங். ஸோ அந்த வில் நாட் என்பதை கண்ட்ராக்ட் பண்ணி எங்களால் பேசலாம். எப்படி? வாண்ட், வாண்ட், வாண்ட் ஐ பி ரைட்டிங், வாண்ட் ஐ பி ரைட்டிங் த எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்க மாட்டேனா? ஓகே, அவன் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க மாட்டானா? Won't he be playing cricket tomorrow? அவள் அடுத்த மாதம் ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க மாட்டாளா? ஓகே, won't she be following a course next month? Won't she be following? ஓகே, won't it be sleeping? அது உறங்கிக் கொண்டிருக்காதா நான் ஸ்கூல் போகும்போது? Won't it be sleeping when I'll go to school? ஓகே, நாங்கள் நாளை வெளியே போய் கொண்டிருக்க மாட்டோமா? Won't we be going out tomorrow? Won't you be working? நீ வேலை செஞ்சு கொண்டிருக்க மாட்டாயா? ஓகே, won't you be working? Won't they be cooking? அவர்கள் சமைச்சு கொண்டிருக்க மாட்டாங்களா? ஓகே, எதிர்காலத்தில் நாளை. ஓகே, won't they be cooking tomorrow in this time? நாளை இந்த டைமில் அவங்க சமைச்சு கொண்டிருக்க மாட்டாங்களா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்படியாகத்தான் நாங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கொஷின்ஸை உருவாக்க முடியும். ஸோ இன்றைக்கு படித்த லெசனை வச்சு உங்களால் நிறைய சென்டென்சஸை உருவாக்கி பார்க்க முடியும். ஓகே, அட்லீஸ்ட் 50 சென்டென்சஸை நீங்கள் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் உருவாக்கி எழுதி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஓகே, click the like button. If you didn't subscribe my channel yet, do it now and click the bell icon also. Then you won't miss any of my useful videos. Okay? Then let's meet in the
16th day session. Until that, take care. Bye bye.